ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ப்ளே தான். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லோன் உல்ஃப் மேட்ச் தான். ஸோ நானுமே எதிர்பார்க்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிளேயர்ஸே இருக்க மாட்டானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனிமி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கான் பாருங்கள். ஸோ நம்ம இங்கேருந்து எமௌண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எனிமி என்ன பண்ணுறான் அப்படின்னு தெரியும். ஸோ ஆப்போசிட்டில் லாங் டிஸ்டன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கான். சீரியஸ்லி வேறு லெவலில் ஒரு மேட்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேயரோட மேட்ச். இங்கே இருக்கான் பாருங்கள். ஸோ எமௌண்ட் யூஸ் பண்ணலாம் தான் பார்ப்போம். ப்ரோ ஸோ அந்த பிளேயரை பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே இருக்கான் பாருங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குல்ல அந்த கன் ஆக்சுவலாக. ஸோ பிளேயரோட ஹிட் பாயிண்ட் எல்லாமே நம்ம காட்டி கொடுக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் நமக்கு தெரியலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக ஜோன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அவனை டிஃபீட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நார்மலாக இந்த கன் வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகலை. ஐ திங்க் லோ ரேஞ்ச் கன்னு நினைக்கிறேன். ஸோ ரவுண்ட் 6 பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ரவுண்டில் நம்ம ஓன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிடலாம். ஓகேவா? சிங்குச்சா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோடய நியூ காஸ்டியூம் காய்ஸ். பீச் பண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் தான். ஸோ இங்கே இருக்க பாருங்க பிளேயர். ஸோ இந்த பிளேயர் தான் டவுன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஷாட் அடிச்சிருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ஃபன்னாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னாச்சு எலிமினேட் இல்லை, ரொம்ப நேரம் ஆஃப்லைன் பிளேயர் அப்படிங்கிறதுனால என்ன வின் பண்ண வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் Free Fire India is set in a virtual world and is not based on the real world. Don't worry if you're eliminated. Respawn awaits. ஓகே கைஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் தான், லோன் உல்ஃப் மேட்ச் தான். ஸோ எனிமி தான் பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான். சீரியஸ்லி நல்லா இருக்குல்ல அந்த இது. ஸோ இந்த அமௌண்ட்டை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒன் ஷாட் பிளேயர்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா 2 கன்னை மாற்றி ஸ்வாப் பண்ணி ஸோ மேபி நம்மளை ஐ திங்க் அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். சொல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மக்கிட்டேயுமே நிறைய ஃபன்னான எமௌண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவன் பக்கத்தில் வரட்டும். ஸோ நம்ம இங்கே எமௌண்ட் போட்டுட்ருக்கலாம் ஜாலியாக. ஏய், கன் யூஸ் பண்ணுறதுக்குள்ள அவன் ஷூட் பண்ணுறாங்க ஐஸ் பாருங்க. ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் கன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா கன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பரவசமான அமௌண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு மேட்ச்சில் எந்த ஒரு பிளேயர் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நானும் ஏதோ ட்ரிக்ஸ்லாம் பண்ணி கைஸ். ஓகே கைஸ், சூப்பராக இருக்குது மேட்ச்சு. ஃபைனலி அவனை அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிட்டோம் கைஸ். சூப்பரில். ஆனால் நான் அமௌண்ட் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 4. ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் பிளேயர் தான் வின் பண்ணியிருக்கான். இந்த ஒரு மேட்ச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வேறு ஊக்கங்கரட்டோட பிலிட் ஆன் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நம்ம வின் பண்ணிட்டோம் எனிமியை. ஸோ நானுமே எமௌண்ட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் தான் கைஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய அமௌண்ட் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த அமௌண்ட்டுமே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம காஸ்டியூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு 3rd லெவல் கன் நிறைய இது ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக எடுத்தது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பார்க்குறதுக்கு. ஸோ எனிமி எங்கே இருக்கானே தெரில கைஸ். எலிமினேட் தான் ஆகிட்டானா? ஸோ இங்கே இருக்கான் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக எனிமி எங்கே இருக்கான்னு எனக்கே தெரியல இன்னுமே.
எங்கே இருக்கான்பா? ஸோ பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கான். அவன் பார்க்கல என்ன இன்னும். ஸோ இந்த பக்கம் ஓடிட்டுருக்காங்க கைஸ். அவன் இன்னுமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு பயங்கரமான டேமேஜ் கொடுத்துட்டான் பிளேயருக்கு. கன் வச்சு ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கைஸ். பட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸ்மால் இது இருக்குல்ல நைஃப். சீரியஸ்லி பயங்கர பிளேயர். பிகாஸ் அந்த நைஃபை வச்சே டவுன் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. என்ன எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. நைஃபை வச்சு எப்படி அட்டாக் பண்ணேன். ஹாஹா இப்போ எமோட் போடுவோம் கைஸ். இப்போ எமோட் போடுவோம். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலான பிளேயர்ஸ் தான். ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பேராஃபல் கன் ஐக்கியூ பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு குட் கன் தான். ஸோ அந்த லோன் உல்ஃப் மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக 3 vs 3 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, ஆப்போனன்ட் பிளேயர் எங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு லிசன் பண்ணிக்கலாம். எஸ்கேப் ஆகிட்டாங்க கைஸ். ஓகே பயங்கரமாக ஓகே கைஸ், இந்த மேட்சையும் வின் பண்ணிட்டோம். அச்சோ எமௌண்ட் போடணும்னு நினச்சேன். ஸோ 3 vs 3 அப்படிலேருந்து ஓகே கைஸ், ஒரு சூப்பரான கேம் பிளேவாக இருக்குது ஆக்சுவலாக. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஓகே அப்படித்தான். ஸோ பிளேயர் ஆக்சுவலாக எங்கே வர போகிறான் அப்படின்னு எனக்கே தெரியல. ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஓகே கைஸ், இந்த பிளேஸ் இப்போ இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டோம். ஓகே எனிமி பார்த்தீங்கன்னா என்னை தேடி இந்த பக்கம் வந்துட்டான்னு நினைக்கிறேன். பேக் சைடில் இருக்காங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கான். ஓகே அச்சோ இங்கே இருக்கான். அவனுக்குமே லேக் மொபைலா இல்லை என்னாச்சுன்னு தெரியல. பிகாஸ் அவனாலையுமே நல்லா ப்ளே பண்ண முடியல.